எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கியூட்டீஸ் கிச்சனில் ஒரு அருமையான சீ ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் இறால் வறுவல். இந்த இறால் வறுவலை எப்படி டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் வீட்டில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலாவையும் ஆட் பண்ணலை. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நல்லா ஓடெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இந்த இறாலை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்ததாக பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர். இது நான் வீட்டிலேயே தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இந்த பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்கிற இறாலோட அளவை பொறுத்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ட்ரையாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியும் தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த இறால் வறுவலோட டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த ஹோம்மேட் பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் தான். இதில் நான் ஜீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடியில் 1 ஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் நான்வெஜ் ரெசிபிஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மசாலாவை நம்ம நான்வெஜ்க்கு மட்டும் இல்லை, வெஜிடேரியன் ரெசிபிஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இறாலை மேரினேட் பண்ணி முடித்தாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை மூடி போட்டு மூடி ஒரு சைடாக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த இறால் வறுவலுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான ஆயிலோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ண இறால் எல்லாத்தையும் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னாவே ஒரு அருமையான ஜூஸி ஸ்ட்ரக்சரோட இறால் வறுவல் ரெடி ஆயிரும். இறால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வறுவலை செய்யுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வெந்து சுருண்டதோடு வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட வறுக்கலாம். ஆனால் மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு வேக வைங்க. இந்த இறால் வறுவலை சுட சுட சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லை சைடிஷாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய நான்வெஜ் ரெசிபீஸை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குறைச்ச நேரத்தில் செய்யக்கூடிய அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க காரத்தை கம்மி பண்ணிவிட்டு கூட இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க சில்லி பவுடர் ஊசி மிளகான்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகாவோட பவுடர். அதை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மசாலாவை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வறுவல் செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறால் வறுவல் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வறுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இறால் வறுவல்.
இது வரைக்கும் நான் போட்ட ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இறால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததுக்கப்புறம் ருசியாக இருக்கும். இறாலோட கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே சமயம் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறாலை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த இறால் வறுவலில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவுனீங்கன்னா அதோட வாசமே தனி தான். கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு கிளறிட்டு இறக்கணுன்னா அதோட அரோமா வந்து அதோட மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் நம்ம இப்போ செய்யலாம். இப்போ இந்த அருமையான ஸ்பைசி ப்ரான் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ருசியாக இருக்கும். இறால் வந்து கொஞ்சமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வறுத்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும். இது கூட உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். அதுவும் எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்டில் எழுதுங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பொட்டேட்டோ சேர்க்காமல் செஞ்சது. இதை வந்து நான் ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதோட பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டஃப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சூடான சாதத்தோடு வச்சு பரிமாறலாம். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.